வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிசிசி டிரைவர் கம் பணியிடங்கள் வெளியிடுவாங்களா மாட்டாங்களா? என்னதான் நடந்துகிட்ருக்கு, தேர்தல் வர இருக்குது, இன்னமும் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டரே போடாமல் இருக்காங்க. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா, இல்லை முன்னாடியே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா, இப்படி மக்கள் குழம்பி போயிட்டுருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக ஒவ்வொரு தரப்பு மக்களுமே ஒவ்வொரு நாளுமே எனக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா, எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ட்டு குழம்பி போயிருக்காங்க ஒவ்வொரு மக்களுமே. ஸோ டிரைவர் சொந்தங்களுக்கு ஒரே ஒரு நியூஸ் தான் நான் சொல்லிக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம். ஸோ கவலையே படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு டிரைவர் சொந்தங்களே. அது என்ன அப்படி ஒரு நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூடிய விரைவில் தமிழக அரசு டிசிசியோடைய டிரைவர் கம்முடைய 2025 நீங்கள் செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு 3274 மக்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருடைய பணி நியமன ஆணைகள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு உரிமை போஸ்ட் எல்லாமே தற்சமயம் போட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ வாரிசு உரிமை போஸ்ட் எல்லாமே தற்சமயம் போட்டதுனால மீதி இருக்கிற அடுத்த எழுத்து தேர்வில் பாஸ் ஆனவங்க, செய்முறை தேர்வில் செலக்ட் ஆனவங்க மக்களுக்கு கண்டிப்பாக போட போகிறாங்க. இதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். ரெடியாக இருக்கவங்க மக்களே. நம்முடைய அரசு இதை ரொம்ப தீவிரமாக எடுத்துகிட்ருக்காங்க. போக்குவரத்து துறை அமைச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா சிவசங்கரும் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய பணி நியமன ஆணைகள் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வீடு தேடி வந்துடுங்க, லெட்டர் மூலமாக அனுப்ப போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. இது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாத டைமு. இதை விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு திரும்பவும் போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை ரெடி ஆகிக்கோங்க. ஸோ உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தாலும் உடனடியாக பணிக்கு வர சொல்லுவாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் வருமா டிஎன்எஸ்டிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்க மக்களே. ஸோ எப்போ வெளியாகும் அப்படின்றது தெரியல. ஸோ எலெக்ஷனுக்கு தேதி வெளியிட்ட பிறகு கூட வெளியிடலாம், இல்லை முன்னாடியே கூட வெளியிடலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச முன்னாடி கூட வெளியிடலாம். ஆனால் இந்த டைம் ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்ற அறிவிப்பு பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு 20,000 காலி பணியிடங்களை போக்குவரத்து கழகத்தில் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா புதிய பேருந்து நிலையங்கள் கள்ளக்குறிச்சியில், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பேருந்து நிலையங்கள் அங்கங்கே ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அடுத்த கட்டத்திற்கு எங்களை எடுத்து எப்போ செல்லுவீங்க, பேருந்து நிலையம் பெருசாக இருக்குது, வண்டி அதிகமாக இருக்குது, டிரைவர் கண்டக்டர் கம்மியாக இருக்காங்க, உடனடியே எடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது எல்லாமே எதிர்பார்க்குறப்ப இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ அதிக அளவில் காலி பணியிடங்களை நிரப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்க ஆர்டிஓ அலுவலர் தணிக்கை டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தர்கள் மீண்டும் நல்லதோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.